ரெசிபி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நிலக்கடலை சட்னி. நம்ம ஏற்கனவே சாம்பார் செஞ்சுருக்கிறோம், அது கூட ஒரு சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி இப்போ இன்ஸ்டன்ட் நிலக்கடலை சட்னி நம்ம செஞ்சுருக்கிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிற வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இன்ஸ்டன்ட் நிலக்கடலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: நிலக்கடலை 1/4 கிலோ, வரமல்லி கொத்தமல்லி 50 கிராம், மிளகாய் 10 கிராம், காய்ந்த கருவேப்பிலை 1 கைப்பிடி, சீரகம் 10 கிராம், உப்பு 10 கிராம், காய வைத்த பூண்டு 10 கிராம், புளி 10 கிராம். நிலக்கடலை சட்னி செய்கிறதுக்கு நம்ம நிலக்கடலை எடுத்திருக்கோம். இது வறுத்த நிலக்கடலையில் பச்சையான நிலக்கடலை எடுத்திருக்கோம். இதை நம்ம வடை சட்டியில் வச்சுட்டு, கெட்டியான வடை சட்டி வச்சுக்கலாம். அதில் நம்ம நிலக்கடலை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்தெடுக்கணும். ஏன்னா அதிகமாக நம்ம நெருப்பு எரியும் போது, ஹீட்டாக இருக்கும்போது நமக்கு சீக்கிரம் தோல் கருத்துரும், உள்ளே இப்போ அதை உள்ளே கிறிஸ்பாக ஆகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நடக்கலை வறுக்கணும். அடுத்தது மல்லி வறுத்துக்கலாம். அடுத்தது சீரகம் வறுத்துக்கலாம். அடுத்தது காய வைத்த பூண்டு வறுத்துக்கலாம். அடுத்தது காய வைத்த கருவேப்பிலை வறுத்துக்கலாம். அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம். அது கூடவே வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த வறுத்து வச்ச பொடி எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது, நிலக்கடலை சேர்த்தும் பொழுது கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால ரொம்ப நைஸாக விட்டிங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பருபருன்னு ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பவுடரை வச்சு எப்படி சட்னி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த பொடியை நம்ம மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை 2 சுற்று விட்டோம்னா போதும், ரொம்ப நைஸாகிடும். அந்த இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அது கூட நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போ இன்ஸ்டன்ட் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பவுடரை வச்சு தண்ணி ஊற்றி கலந்து மட்டுமே செய்யலாம். அது பவுட்ரு நைஸாக இருந்த சட்னி நல்லாயிருக்கும். இது பருபருன்னு அரைச்சிருக்கனால நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, இந்த சட்னியை வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம இட்லி பொடி மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் நிலக்கடலை சட்னி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் யாருமே இல்லை, தனியாக இருக்கிறவங்க, சமைக்க தெரியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேர் வேலைக்கு போகிறவங்க, டைமே இருக்காதுங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய பேத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.